அதிகப்படியான வேர்வை, இது எல்லாத்துக்குமான காரணம் வந்து வெப்பக்கழிவு அதிகமானது. அது மேல் நோக்கி. ஆனால் கீழ் நோக்கி வர்றது, அதாவது இடுப்பு கீழே சுகர் பேஷண்ட், சுகருக்கு மாத்திரை எடுத்துக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் இடுப்பு கீழ்ப்பகுதிகளில் அதிகமாக பாதிக்கப்படும். காரணம் என்னென்னா, அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற ஏரியாவை பார்த்திங்கன்னா இன்னும் வாட்டர் எலிமெண்ட் பகுதி தான். ஏன்னா யூரினை தானே கண்ட்ரோல் பண்ணுறான். சுகர் டேப்லெட் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, இயல்பாக வர வேண்டிய யூரின் வழியாக வெளியேறிட்டு இருக்க கழிவை வந்து அவன் நிறுத்துறதுனால அது என்ன ஆகுதுன்னா, இடுப்பு கீழ்ப்பகுதிகளில் புண்கள் ஏற்படுறது, முட்டிக்கு கீழே பார்த்திங்கன்னா கருப்பாக மாறுறது, எல்லா விதமானது நீர்த்தேக்கம், வீக்கம், முட்டி வலி, எல்லா பாதம் வீக்கம், பாதம் எரிச்சல், பாதம் மறுத்து போகிறது, பாதம் ரப்பர் மாதிரி இருக்கிறது, தரையில் கால் வைக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரியான எல்லா நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான காரணம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற அந்த அப்டமன் கீழே இருக்கிற அந்த வாட்டர் எலிமெண்ட்ஸோடைய ஆர்கன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும்போது பெண்கள் ஆண்கள் 2 பேருக்கும் இருக்கும். அதிகமாக பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு சுகருக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால வரும். ஆனால் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையை டிஸ்டர்ப் பண்ணுற எல்லா விஷயம், தைராய்ட்லேருந்து சிசேரியன்லேருந்து, இல்லை டிஎம்சி பண்ணுறது, அபார்ஷன் பண்ணுறது, இல்லை பீரியட்ஸ் டைமில் அதிகமாக அதாவது ரிலீஜியஸ் வைஸாக வந்து குளிக்கணும், தலையில் தண்ணி ஊற்றணும் அப்படின்ற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அந்த 3 நாளுக்கு அப்புறம் நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். பீரியட்ஸ் நின்றதுக்கப்புறம் நீங்கள் எது வேணால் பண்ணலாம். அந்த 3 நாளுக்குள்ளே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து கர்ப்பப்பையை டிஸ்டர்ப் பண்ணும். இன்னும் பார்த்திங்கன்னா சிசேரியன் பண்ண கர்ப்பப்பையை அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணவங்களுக்குலாம் மார்பகங்களில் இருக்கிற அந்த சுரபிகள் இருக்கு இல்லையா, பால் சிக்ரீட் பண்ணுற சுரபிகள், அது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். நிறைய இன்றைக்கி வந்து பெண்கள் வயசு பிள்ளைங்க எல்லாருக்குமே ஃபீட் பண்ணுறதே கிடையாது, பெஸ்ட் ஃபீடே கிடையாது. எல்லோரும் வெளியில் இருக்க பால் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கிற பலகீனங்கள் வந்து நம்ம மார்பகத்தை டிஸ்டர்ப் பண்ணும். இதுவுமே ஒன்று தான். கர்ப்பப்பை, தைராய்டு, இது 2மே டிஸ்டர்ப் ஆகும்போது மார்பகத்தை கட்டி ஏற்படுறோம், மார்பகம் வீக்கம் ஏற்படுறது, மார்பகம் தொங்கி போகிறது, மார்பகம் சார்ந்த வலி இருக்கிறது, இதை தொட்டு பார்க்கும்போது உள்ளே ஏதோ உறுத்தலாக இருக்கிறது, அரிப்பு இருக்கிறது, மார்பகங்கள் அரிப்பு, இது எல்லாத்துக்குமான காரணமாக என்னவாக இருக்குது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை தொந்தரவுகள் தான். கர்ப்பப்பையை நம்ம எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிறோமோ, ஒவ்வொரு பெண்களுடைய பொக்கிஷன், அந்த கர்ப்பப்பையை நம்ம எந்த அளவுக்கு மோசமாக அதை வந்து கெடுத்துகிட்டே இருக்கணுமோ அது ரிஃப்ளெக்ஷன் வந்து நிச்சயமாக மார்பகங்களில் காட்டும். மார்பகங்கள் சுருங்கி போகிறது, காம்புகள் வந்து உள்ளே இழுத்துக்கிறது, இது எல்லாத்துக்குமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையோட டிஸ்டர்பன்ஸ். ஸோ பெண்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸ்ட்ரேஷன் பீரியடில் வந்து அவங்களுக்கான நேரத்தை நிச்சயமாக கொடுக்கணும். ரொம்ப எளிமையான வேலைகள் செய்யணும். விளையாடுறது, லாங் ட்ராவல், இல்லை ரொம்ப கடினமான வேலைகள்லாம் அந்த டைமில் செய்யக்கூடாது. டிவிலலாம் இப்போ ரொம்ப விளம்பரப்படுத்தலாம், நாப்கின் விளம்பரம். நாப்கின் வச்சுட்டு எங்கே வேணால் விளாடலாமா, எது வேணால் பண்ணலாமா, எல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விளம்பரங்கள். இதுக்கு பின்னாடி கார்ப்பரேட் கம்பெனியோடைய தந்திரங்கள் இருக்குது. பெண்களோட கர்ப்பப்பையை பலகீனமாக்கி அவங்க எல்லாரையுமே வந்து ஆர்டிஃபிஷியல் எம்ப்ரியோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கும், இல்லை ஸ்பெர்மில் இது பண்ணிக்கிறதுக்கும், குழந்தை இல்லாமல் அவங்க பல விதமான பிரச்சனைகளில் ஆகிறதுக்காக அவங்க பண்ணுற ஒரு அரசியல் தான் வந்து, மாஃபியா கூட்டம் பண்ணுற ஒரு அரசியல் தான் வந்து இந்த மாதிரியான விளம்பரங்கள். நாப்கின் முதல்ல அந்த 3 நாட்களில் வந்து நாப்கின் பயன்பாடை விட சாதாரண காட்டன், பஞ்சு, இல்லை காட்டனில் இருக்கிற நாப்கின், துணி, இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சரி, அது கூட இல்லை, நாப்கினில் காட்டன் நாப்கின் வாங்கி யூஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக் இல்லாமல் காட்டன் நாப்கின் யூஸ் பண்ணலாம். ஆனால் நிச்சயமாக அந்த நேரங்களில் வந்து உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும். பிடிச்ச வேலைகள், மினிமமான வேலைகள் செய்யலாம், உட்கார்ந்துருக்கலாம், படுத்துருக்கலாம், இதை என்ன செய்யலாம், ஓரளவுக்கு அது உடம்பை கவனிக்கணும். நிச்சயமாக வந்து உடம்பை கவனிக்கணும். இதுதான் வந்து அந்த காலத்தில் நம்ம பெரியவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக உட்கார ஒரு கான்செப்ட். இந்த தீட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது. தனியாக உட்காந்து பெண்கள் அவங்க உடம்பை கவனிக்கணும். மினிமமாக வந்து கடவுள் பிரார்த்தனைகள் கூட செய்ய வேணாம், அதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அவங்க உடம்பை அவங்க கவனித்தாலே போதும். அந்த நேரங்கள் தான் அப்போ இருந்த கான்செப்ட். படிப்படியாக எல்லாமே வந்து மாறி அது ஒரு என்ன சொல்கிறது, அடிமைத்தனம் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது ஆக்சுவலாக அடிமைத்தனம் கிடையாது, சயின்ஸ், உடல் அறிவியல், உடலோட இயக்கம். பெண்கள் அந்த 3 நாட்களில் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஓய்வாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதை தான் வந்து மகாபாரதத்தில் திரௌபதியை வந்து துகில் இருக்கிறதுக்கு முன்னாடி துச்சாதனன் அவங்களை இழுத்துட்டு போகும்பொழுது திரௌபதியை அப்போ வந்து அவங்களுடைய மாதவிடாய் காலங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அதாவது அப்பதாய் காலம் ஒரு பெண்ணுக்கு ஆண்களே மாட்டாங்க, அது ஆண்களை பார்க்கறது. பெண்கள் முழுவில் இருப்பாங்க. நேரங்கள் வந்து அவங்க போய் யாரும் சொல்லாது கான்செப்ட் தான் அங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த 3 நாட்கள் கழிச்சு நீங்கள் போனால் பெண்களுடைய எல்லா வித பெண்களுடைய உடல் ஆரோக்கியமாக